வருங்கால அரசதிகள் அனைவரையும் மனமாற வருகனார் இருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு தொடர்கான பாட்டு வீடியோ தாங்க இது. ஓகே, என்ன பாட்டு வீடியோ பார்க்காத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், அதை பாத்துருங்க. நம்ம இப்ப மரபு தொடர் அவுட் சோர்ஸ் புக்ல பாத்துட்டு இருப்போம். அதுல உயிரெழுத்துக்கள் தொடர்கள், அதாவது ஆள் ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ், ஆள் ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ் ஈல அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஆல்ரெடி பார்த்தவங்க தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கான சென்டென்ஸ், அதுக்கான பொருள் வந்து பார்த்துட்டு இருப்போம். அதுல மொத்தமா நமக்கு உயிரெழுத்துக்கள்ல 226 தொடர்கள் இருக்கும். அவுட் சோர்ஸ் புக்ல ஆள் இருந்து ஓ வரைக்கும், அதாவது அவு இருக்காது. ஓ வரைக்கும் நமக்கு எத்தனை இருக்குன்னா 226 இருக்கும். அந்த 226 பார்ட் 2 நம்ம எத்தனை முடிச்சிருப்போம் அப்படின்னா, நமக்கு 110 சென்டென்ஸ், 110 தொடர்கள் முடிச்சிட்டோம். அப்ப 226 110 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 116 இருக்கும். அந்த 116 நம்ம எப்படி பார்க்க போறோம்னா 50 66 சொல்லி ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். ஓகே, இந்த பார்ட் 2 வீடியோல 50 தொடர்களை பிடிக்க போறோம். பார்ட் 3 வீடியோல 66 பிடிக்க போறோம். அப்போ ஒட்டுமொத்த இந்த 3 பார்ட்ல மரபு தொடர்கள்ல உயிரெழுத்துக்கள் தொடர்கள் ஆ ஆ ஈன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஓ வரைக்கும், அவு இருக்காது, ஓ வரைக்கும் ஒட்டுமொத்தமா நம்ம முடிச்சிருவோம். ஓகே, அப்ப இந்த வீடியோல எத்தனை பார்க்க போறோம்? 50. போன வீடியோல எத்தனை முடிச்சிருக்கோம்? 110. அடுத்த வீடியோ எத்தனை முடிக்க போறோம்? 66. ஓகே, நான் போன வீடியோ நான் அதுமாதிரி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ நம்ம எத்தனை என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா 4 தான். அதையும் சொல்லிடுறேன், நான் நிறைய பேர் டவுட்டா இருப்பீங்க. இந்த வீடியோ நம்ம ஆ இ உ ஓ இது 4 மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த பார்ட் வீடியோல ஊ கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிடும், ஓ கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிடும், ஆ இ மட்டும் இருக்கும். அது பார்ட் 3 வீடியோல பார்ப்போம். சரிங்களா? இது நீட் அண்ட் கிளியரா புரியுதா? ஸோ அதுமாதிரி நான் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், பார்ட் 1 வீடியோல நம்ம சொல்லியிருப்பேன். நம்ம இந்த அவுட் சோர்ஸ் புக் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கஷ்டமா இருக்க போறது கிடையாது. எல்லாமே நமக்கு இப்போ 50 பார்க்க போறோம்னா 50மே நமக்கு கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப நமக்கு தெரியாதது, கஷ்டமா இருக்குது, புதுசா இருக்குது, ட்விஸ்டடா இருக்குது மட்டும்தான் நோட் வந்து நோட் பண்ணணும். இதான் ஸ்மார்ட் ஒர்க். இதை அவுட் சோர்ஸ் புக்கை படிக்கிறன்றது ஹார்ட் ஒர்க். அதுல ஸ்மார்ட் ஒர்க் என்ன பண்ணா, இந்த 50 நோட்ல உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே இப்ப இதுல இருந்தா அப்படியே ஒட்டு 1 2 3 அப்படியே எழுத கூடாது. புரியுதுங்களா? ஸோ இதுல இந்த 50 சென்டென்ஸ் 50 தொடர்கள்ல நமக்கு எது கஷ்டமா இருக்கு, வீடியோ பார்க்க உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கணும். அப்ப இந்த 50 ஒரு 15ல இருந்து 20 மட்டும் தான் கஷ்டமா இருக்கும், புதுசா இருக்கும், ட்விஸ்டடா இருக்கும், இல்ல ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். அதை மட்டும் நோட்ல எழுதி எக்ஸாம் ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே முடிஞ்சு. புரியுதா நான் என்ன சொல்றேன்? நான் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒழுங்கா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்டு பின்ன எடுத்துட்டு வாங்க, போங்க, நான் வெயிட் பண்றேன். போங்க, எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனிங்க. ஸோ இப்ப அடிதடி அடிபிடி. அடிதடினா அர்த்தம் சண்டை. முடிச்சல என்ன கஷ்டம் இருக்கு? அடிதடி எக்ஸாம் 4 ஆப்ஷன் பார்க்க போறேன். அடிதடினா சண்டை, கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம். முடிஞ்சா அடுத்து அடிதண்டம் பிடிதண்டம். அப்ப தண்டம்னா அர்த்தம் தண்டமா இருக்காண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு சாப்பிட்டு தூங்குவாங்க, இல்ல போன் பார்த்துட்டே இருப்பாங்க, எந்த வேலை வெட்டிக்கு போகாம அப்படியே இருப்பாங்க. அதை தண்டம் தண்டனம். வீட்டுல சும்மா தண்டமாவே இருக்கான் பாரு, வீட்டுல சும்மா தண்டமாவே இருக்கா பாரு அப்படின்னா தண்டனா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அடிக்ட் ஆயிருப்பாங்க, வசப்பட்டு இருப்பாங்க. அதான் இங்க சொல்றாங்க. சோ முழுமையாக வசப்பட்ட பொருள். அப்ப அடிதண்டா பிடி தண்டனா முழுமையாக வசப்பட்ட பொருள். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதெல்லாம் எழுதக்கூடாது. இதெல்லாம் எழுதணுமா என்ன? இதெல்லாம் நோட்ல எழுதாதீங்க, அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, அடி அடியாக அடுக்கடுக்காக. அடி அடியாக அடுக்கடுக்காயிட்டு இருக்கா? சோ இப்ப அடி அடியாகனா பார்க்க ஈஸி. அடி அடியாகனா நமக்கு தலைமுறையாக, அடுக்கடுக்காயினா வரிசை வரிசையாக. இப்ப பாக்குறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எக்ஸாம் எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா, ஆப்ஷன் மாத்தி கொடுத்துறாங்கன்னா எதுக்கு எது வரும்னு சொல்லிட்டு நம்ம ட்விஸ்ட் ஆயிடுவோம். அதனால இது சின்ன ஷார்ட் கட் போட்டுக்கலாம். இப்ப அடி அடியாகனா தலைமுறையாக. சோ தலையில அடிப்பாங்க. எப்படி? தலையில அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடியாகனா தலைமுறையாக தலையில அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப அடுக்கடுக்காயினா வரிசை வரிசையாக. அடுக்கடுக்காயினா வரிசை வரிசையாக. இது என்னன்னா அடுக்கடுக்கா வசனம் பேசுறான்ப்பா, என்னமா சூப்பரா ஸ்டைலா வந்து வசனம் பேசுறாங்க. இந்த டிஆர்லாம் பேசுவாரு, அட்டாக் பண்ற புலி, பயங்கரமான புலி, அந்த புலி இந்த புலின்னு சொல்லி பேசுவாரு அடுக்கடுக்கா, அந்த ரைமிங் டைமிங்கோட. ஸோ அப்ப அடுக்கடுக்காயினா வசனம் பேசுறாங்க, வரிசை வரிசையா சூப்பரா பேசுறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடுக்கடுக்காயினா வரிசை வரிசையாக. வரிசை வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க லைப்ரரியில அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடியாகனா நமக்கு தலைமுறையாக ஞாபகம், தலையில அடிப்பாங்க. அப்ப இது வந்து அடுக்கடுக்காயினா வரிசை வரிசையாக. முடிஞ்சா அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது 4மே ஈஸி, இதெல்லாம் நோட்ல எதுவும் அவசியமே கிடையாது. ஸோ லாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அடுக்கடுக்காய், அதாவது அடுக்கு குலையல்னு அர்த்தம். ஸோ குலையல்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அழித்தல்னு அர்த்தம், நிலை அழித்தல். ஓகே, அடுக்கி குலையல். அதாவது வீட்டுல அந்த பீச் எல்லாம் போனோம் அப்படின்னா மணல் வீடு கட்டி வச்சிருப்பாங்க, அதான் அடுக்கி குலையல். குவிச்சு அடுக்குவாங்க வீட்டை. அது என்ன பண்றாங்க? களைச்சி விட்டுருவாங்க. யாரா போனாங்கன்னா காலை எட்டி வச்சிருவாங்க, இல்ல கிளச்சி விட்டுருவாங்க. அப்ப அழித்தல்னு அர்த்தம். ஸோ அப்படி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா எழுதி வச்சுக்கோங்க. அப்ப குலைத்தல் நல்லா பார்த்துக்கோங்க. குலைத்தல் அப்படின்னா அழித்தல், இதுதான் கீவேர்டு. அப்ப குலைத்தல் வந்துட்டாலே அடிச்சிருவாங்க. வீட்டுல வந்து அடுக்கி வைப்பாங்க, அதாவது குலையா அடிச்சு வந்து பண்ணுவாங்கல்ல, பீச் எல்லாம் போனீங்கன்னா அப்படி அடுக்கி வைப்பாங்க அந்த மணல் வீடு, அதை வந்து அழிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகே, ஸோ குலைத்தல் அப்படின்னா நமக்கு அழித்தல், நிலை அழித்தல். இது மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அண்ட புரண்டன். புரண்டனா பரோட்டான்னு வச்சு ஞாபகம். ஓகேவா? புரண்டன் அப்படின்னா நமக்கு என்னது?
புரண்டனா பொரோட்டா. பொரோட்டா போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பு கிட்ட தான் நிற்பாங்க. இல்ல பொரோட்டா போடுறவங்க ஒரு தீயவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம். ஓகே, ஸோ அண்ட புரண்டன் அப்படின்னா நமக்கு பெருந்தீயன். பரோட்டா போடுறவங்க நெருப்பு கிட்ட தான் நிற்பாங்க. ஓகே, அப்பதான் வந்து பரோட்டா வந்து வேகும். ஸோ அப்ப அண்ட புரண்டன் அப்படின்னா நமக்கு பெருந்தீயன். பெரிய நெருப்பு இருந்தால் தான் அந்த பரோட்டா வந்து வேகும். ஓகேவா, அப்படிதான் வந்து அந்த பரோட்டா வந்து வேகும். இப்போ தோசை இட்லிலாம் ஈஸியா வந்துடும். ஓகே, ஒரு ஆவி பிடிச்சாலே நமக்கு என்ன வந்துடும், இட்லி வந்து ரெடி ஆயிடும். ஆனா பரோட்டா இதுவாகும்னா பெரிய தீ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகே, ஸோ அப்போ அண்ட புரண்டன் அப்படின்னா புரண்டன்னா பரோட்டா. பரோட்டா வந்து பெரிய நெருப்பு வேணும், அதான் பெரும் தீ தேவைப்படும், அதான் பெரும் தீ. புரிஞ்சா? அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து எல்லாமே ஈஸி தான், ஒரு சிலது மட்டும் தான் ட்விஸ்டடா இருக்கும், மத்தல ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அமளி பண்ணுதல். அமளி பண்ணா சச்சரவு உண்டாக்குதல் அர்த்தம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சட்டமன்றத்துலாம். இல்லை இப்போ அமளியில் இருக்கீங்க அப்படின்னா சச்சரவு, ஏன்னா ஒன்று சண்டை பண்ணிட்டே இருப்பாங்க, தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல், இதுவும் ஈஸி தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமுது குத்துதல். அமுது குத்துதல் கொஞ்சம் புதுசா இருக்கும். அமுது குத்துதல்னா ஒன்றும் கிடையாது, உரைமோர் பாலில் ஊற்றுதல். உரைமோரை பாலில் ஊத்துனா எப்படி இருக்கும், அதுதான் வந்து அமுது குத்துதல்னு சொல்றாங்க. அமுது குத்துதல். அமுது குத்துதல்னா உரைமோரை பாலில் ஊத்துறது சமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா, அமுதுன்றது ஒரு சாப்பிட்றது அமுதம் மாதிரி இருக்கும், என்ன டேஸ்டா இருக்கு பாருன்னு. அப்ப அந்த டேஸ்டா இருக்கிறதுல பால் வந்து என்ன சொல்றாங்க, ஒரே முறை பாலில் ஊத்துனா எப்படி இருக்கு, ஒரு மாதிரி தயிரா மாறிடுமா. ஒரே முறையில் பால் ஊத்துனா தயிரா மாறிடும். அப்ப அது ஒரு டேஸ்ட், ரெண்டு ஃபுட் ஐட்டமும் ஒன்னா சேர்க்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அமுது குத்துதல் அப்படின்னா ஒரே முறையில் பாலில் ஊத்தினா அது டேஸ்டா இருக்கும், அமுத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அமுது குத்துதல், அந்த கடை வாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமுது குத்துதல்னா ஒரே முறை பாலில் ஊத்துறாங்க, ஸோ ஒரே முறையில் பால் ஊத்துனா அமுத மாதிரி டேஸ்டா இருக்குப்பா, அமுத மாதிரி டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அரங்கேற்றுதல். இது ஈஸி. அரங்கேற்றுதல்னா அர்த்தம், டான்ஸ் வந்து அரங்கேற்றம் பண்ண, பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் செய்தார், அந்த மேடையில் அரங்கேற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொன்ன ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ புது நூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவன் ஏற்க செய்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, இல்ல ஒரு நூலை வந்து புத்தகத்தை வந்து வெளியிடுவாங்க, அதான் அர்த்தம் அரங்கேற்றம் செய்தது. இது ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல் நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா நோய் முற்றாளால் நிகழும் வலி. நோய் முற்றலால் நிகழும் வழி. அரட்டல் புரட்டல்னா நமக்கு என்ன அர்த்தம், ரொம்ப உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்லி அர்த்தம், உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. அரட்டல் புரட்டல் அப்படின்னா நமக்கு நோய் முற்றலால் நிகழும் வலி, உடம்பு சரியில்லாம வரக்கூடிய வலின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது மட்டும் தான் ட்விஸ்ட். இந்த 10 இது மட்டும் தான் ட்விஸ்ட், மிச்சம் எல்லாமே ஈஸி தான். ஒரு டக்கு ரிவிஷன் பண்ணிடுறேன். அடிதடி பிடி தெரியும் நமக்கு சண்டை, அடிதண்டை பிடிதம்னா வேஸ்டா இருக்குது, அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து வசப்பட்டு இருக்குது. அடி அடியாகனா தலையில அடிப்பாங்க, அடுக்கடுக்கானா வரிசை வரிசை அடிக்க வச்சிருப்பாங்க. அடுக்கு குளையல், குளையல்னாலே அடித்தல் அர்த்தம், குளையல்னாலே அடித்தல்ன்றது அர்த்தம். அண்ட புரண்டன், புரோட்டா போனா நிறைய நெருப்பு வந்து தேவை, அதான் பெருந்தியன். அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல்னா எது அமுத மாதிரி டேஸ்டா இருக்கும், பால்ல உரமரம் ஊத்தினீங்கன்னா அமுத மாதிரி டேஸ்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றுதல். அரங்கேற்றுதல் நமக்கு டான்ஸோ ஒரு புது நூலையோ அவையில வந்து அரங்கேற்ற போனோம், இது ஈஸி தான். அரட்டல் புரட்டல். அரட்டல் புரட்டல்னா ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோயால ஏற்படக்கூடிய வலி. ஓகே, நோய் முற்றலால் நிகழும் வலி. நோய் வந்து போங்க ரொம்ப நாள் உடம்புலயே இருந்தா எப்படி இருக்கும், அதான் அரட்டல் புரட்டல்லாம் இருக்குப்பா, ஒரே ஒரு டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். இப்ப முடிஞ்சு அடுத்து இப்ப வந்து இடம் பண்ணுதல். இடம் பண்ணுனா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இடம் பண்ணுதல்னா ஒருத்தன் கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா அப்படின்னுவாங்கல்ல, ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, வெளியூர் வந்து கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா, நாங்க சாப்பிட்டு போயிடுறோம், கொஞ்சம் தூங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அதான் இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். இது ஈஸி தான், பெருசா சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்ப இடம் பண்ணுதல்னா எதுக்கு இடத்த வந்து ரெடி பண்ணணும், யாராவது சாப்பிட்டு வந்திருப்பாங்க அந்த இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல், இது ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா இடித்துரைத்தல். இடித்துரைத்தல் நமக்கு வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். இடித்துரைத்தல்னா என்ன அர்த்தம், தலையில கொட்டி சொல்லுவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, ஒழுங்கு முறையாத நீ செஞ்சுதான் ஆகணும், ஒழுங்கு முறையா நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இடித்து உரைத்தல். அது சொல்லும் போதே இவங்களுக்கு புரியுது. இடித்து உரைத்தல்னா அர்த்தம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதான் சொல்றாங்க. ஸோ வற்புறுத்தி கூறுதல், அதை ஃபோர்ஸ் பண்றது. அழுத்தி சொல்லுதல், இதுல என்ன கஷ்டம் இருக்கு. ஸோ அப்ப இதுவும் முடிச்சு இதுவும் முடிச்சு, ரெண்டுமே கஷ்டமே இல்லை, ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இடுக்கு பிள்ளை. இடுக்கு பிள்ளைனா கை குழந்தைன்னு சொல்லுவாங்க. இடுக்கு பிள்ளைமே பண்றான் பாரு, ஏன்னா கை பிள்ளையா இருப்பான் போல, இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்ப இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை, இடுக்கு பிள்ளைனா கை குழந்தை, இதுவும் ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இடுக்கு முடுக்கு. இடுக்கு முடுக்குனா நமக்கு மூளை முடுக்கு, அதான் அந்த மூளை முடுக்கெல்லாம் வந்து ஒழுங்கா வந்து இது பண்ணு, கிளீன் பண்ணுங்க, மூளை முடுக்கெல்லாம் ஒழுங்கா கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதான் இடுக்கு முடுக்கு. இதுவும் பார்த்தோன்னே ஈஸியா சொல்லிடலாம், இடக்கு முடுக்குன்ற மாதிரி இடுக்கு முடுக்கு. அந்த இடுக்கு முடுக்கெல்லாம் வந்து ஒழுங்கா கிளீன் பண்ணுங்க, பெருக்குங்க, நல்லா வந்து தொடச்சி விடுங்க அப்படின்னுவாங்கல்ல. அப்ப மூளை முடுக்கு எல்லா இடத்துலயும் வந்து இது பண்ணணும்னு சொல்லி அர்த்தம். இதுவும் ஈஸி தான். இடுக்கு முடுக்குன்னு பார்த்தாலே மூளை முடுக்கும் ஞாபகம் வந்துரு போகுது. ஸோ அப்ப இது நாலுமே ஈஸி தான். லாஸ்ட் ஒன் பாருங்க, இடு மருந்து. இடு மருந்துனா நமக்கு வசிய மருந்து. இடு மருந்து வசிய மருந்து, மருந்து மருந்து இதுலயே வந்தது. அப்ப இடு மருந்துனா வசிய மருந்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, இடு மருந்துனா வசிய மருந்து, இதுவும் ஈஸி, முடிச்சு. அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு இடைக்கிடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இடைக்கிடைனா
நடுநடுல வந்து டிஸ்டர்ப் பண்றது. இடைக்கிடைனா நடுநடுல வந்து டிஸ்டர்ப் பண்றது. கூடவே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்பா, கூடவே இருக்கு தொலை பண்ணிட்டே இருக்கான்பா. அதான் இடைக்கிடைனா ஊடே ஊடே, கூடவே வந்து தொலை பண்றியாப்பா, கூடவே வந்து தொலை பண்றான்ப்பா. அதான் இடைக்கிடை அப்படின்னா நமக்கு ஊடே ஊடே, கூடவே வந்து தொலை பண்றான். சரி, மட்டும் ட்விஸ்டடா இருக்கு, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இடை கொள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாத்துலயும் நமக்கு இடைச்சுவர், இடைன்றது வரும். எல்லாத்துலயும் நமக்கு இடைன்னு சொல்லி வந்துடும். நம்ம கீ விட இதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது கொள்ளை, இடைக்கொள்ளை, இடைச்சுவர், இடைத்தட்டு, இடை தெரிந்து. ஓகே, இதான் நம்ம கீ விட வச்சுக்க போறோம். அப்படியே கவனிங்க. இப்ப இடைக்கொள்ளை. ஓகே, வீட்டுக்கு ஒருத்தர் கொள்ளை அடிக்க வரோம் அப்படின்னா என்ன பண்ணுவான்? வீட்டுல இருக்கிற தட்டு தாமலாம் எடுத்துன்னு போயிடுவான். வீட்டுக்குடைய குண்டா அண்டா தட்டு போனு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான். குறிப்பா தட்டு எடுத்துன்னு போயிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவான். அப்ப இங்க ஊடுன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம வீடுன்னு எடுத்துக்கலாம். அப்ப வீடு தட்டு, வீட்டுல இருக்க தட்டை கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இடை கொள்ளை, கொள்ளைன்னு வந்துட்டா தட்டை எடுத்துட்டு போயிடுவான். அதான் ஊடு தட்டு, அதான் வீட்டுல கூட தட்டை எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இடைச்சுவர். இடைச்சுவர் அப்படின்னா இடையூறு. எங்க ரெண்டு பேருக்கும் சுவரா அந்த ஒரே தொல்லை பண்ணிட்டே இருக்கான்ப்பா. ரெண்டு பேருக்கும் ஒரு சுவரா அந்த இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கான். இடை சுவர்னா ஒரு எப்படி காம்பவுண்ட் வந்து ரெண்டு வீட்டுக்கும் வந்து சென்டர்ல இருக்கும் அந்த மாதிரி சுவர். இடைச்சுவர்னா நமக்கு இடையூறா இருக்குது. இடைச்சுவரனா நமக்கு, அதாவது சுவரா நமக்கு இடையூறா இருக்குது. இது ஈஸி தான், ஆப்ஷன் பார்த்து அடிச்சிடலாம். அப்புறம் இடைத்தட்டு. இடைத்தட்டுனா இங்க இடை கொள்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடை விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இடை கொள்ளைன்னு வந்தா ஊடு தட்டு, அப்ப கொள்ளைன்னு வந்தா தட்டு, தட்டுன்னு வந்தா கொள்ளை. நல்லா புரியுதா? தட்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன வந்துடும்? கொள்ளைன்றது வரணும். அது மாதிரி கொள்ளைன்னு வந்துச்சுன்னா நமக்கு தட்டுன்னு வரணும். அப்படியே உள்டா, இப்படி அப்படியே சைக்கிள் மாதிரி. அப்ப இடை கொள்ளைனா ஊடு தட்டு, கொள்ளை அடிக்கிறவன் தட்டு எடுத்துன்னு போயிடுவான். இங்க தட்டுனா கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஒரே இதுல ரெண்டு வந்துருது. புரிஞ்சா? அப்ப இடை கொள்ளைனா ஊடு தட்டு, இடைத்தட்டு அப்படின்னா இடை கொள்ளை. ரொம்ப ஈஸி. ஸோ சுவர்னா இடையூறு. ஆல்ரெடி பார்த்தோம். இடைக்கிடைனா கூடவே வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான், தொந்தரவா இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம். ஸோ இடை தெரிந்து அப்படின்னா இப்பதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இடை தெரிஞ்சுனா இப்பதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் செவி தெரிஞ்சுக்கிட்டா காதுல தான் செவி தான் தெரிஞ்சுப்போம். ஸோ செவி அறிந்து வந்துச்சு. ஓகே பாருங்க. ஸோ அப்ப இதெல்லாமே ஈஸியா பாருங்க. இடைக்கிடை, இடைக்கொள்ளை, இடைச்சுவர், இடைத்தட்டு, இடை தெரிந்து. இப்ப நான் மறைச்சிக்க போறேன், நீங்க தான் சொல்ல போறீங்க. தட்டுன்னு வந்தா என்ன வரணும் சொல்லுங்க. உங்களதான் கேட்கிறேன், சொல்லுங்க. தட்டுன்னு வந்தா என்ன வரணும்? கொள்ளை. அப்ப கொள்ளைன்னு வந்துச்சுன்னா தட்டுன்றது வரணும். அப்ப இது முடிஞ்சு. அப்ப சுவர்னா அர்த்தம் இடையூறாக இருக்கிறது. அப்ப சுவர்னு வந்துருச்சுன்னா இடையூறு, சுவர்னு வந்துச்சுன்னா இடையூறு. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இடை தெரிந்து, டக்குன்னு சொல்லுங்க. கமான். இடை தெரிந்து அப்படின்னா நம்ம இப்பதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப செவி அறிந்து. இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கு, இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடைக்கிடைனா கூடவே வந்து தொலை பண்ணிட்டே இருப்பான். அதான் கூடனா கூடவே வந்து தொலை பண்ணிட்டே இருப்பான். அதான் இடைக்கிடை. முடிஞ்சா? அப்ப வந்து முடிஞ்சு. ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணிடலாமா? என்ன பார்த்தோம்? இடு மருந்துனா வசிய மருந்துன்னு சொல்லி வந்துடும். இடுக்கு முடுக்கு, மூளை முடுக்கு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இடுக்கு பிள்ளைனா கைப்பிள்ளை. இடைத்துறைத்தல்னா ஃபோர்ஸ் பண்ணி சொல்றது. இடித்துறைத்தனாலே அதுல என்ன ஆகுது? ஃபோர்ஸிங்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப வற்புறுத்தி சொல்லுதல், அழுத்தி சொல்லுதல். ஸோ இடம் பண்ணுதல் அவனுக்கு அந்த இடத்த ரெடி பண்ணி கொடுத்தா. ஏன் இடத்த ரெடி பண்ணி கொடுக்கணும்? சாப்பிட்டு யாரா வருவாங்க, அவங்களுக்காக அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணணும், துப்புரவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உணவு வழிபாடுகளுக்காக இடத்தை துப்புரவு செய்தல். அப்ப ஆளை 10 ஈல 10 ஈஸியா முடிஞ்சா இன்னும் 30 டக்கு முடிச்சலாம். இப்ப ஒட்டுமொத்த 20 எது கஷ்டமா இருந்துச்சு? இன்னும் 5 கூட கஷ்டம் கிடையாது, 2 3 தான் கஷ்டமா இருந்துச்சு. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிச்சா? அப்படியே நெக்ஸ்ட். இப்ப அப்படியே ஊ வரிசை. அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்கும் போது? ஓ வரிசை. இது பார்த்தா முடிச்சு. உடைப்பெடுத்தல், வெள்ளத்தார் கரை அடிதல். ஓகேவா? அதாவது வெள்ளம் வந்தா உடைச்சுக்கும். என்னதான் எவ்வளவு பெரிய கரை இருந்தாலும் உடைச்சுக்கும். அப்ப வெள்ளத்தார் கரை அடிதல்னா உடைப்பெடுத்தல். வெள்ளம் வந்தா உடைச்சுக்கும். எவ்வளவு பெரிய மடை கட்டினாலும் டேம் கட்டினாலும் வெள்ளம் வந்தா உடைச்சுக்கும். இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க. உட்கிடக்கை, உட்கருத்து. எவ்வளவு கருத்து அது உள்ள மூழ்கி இருக்கான் பாருப்பா. அது உள்ளேயே மூழ்கி இருக்குது. அதான் இதுவும் பேரு அதுலயே இருக்கு. உட்கிடக்கை, உட்கருத்து. அது உள்ளே எவ்வளவு ஆழ்ந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டுமே ஈஸி, முடிச்சு. அப்புறம் உட்புகுதல்னா டீப்பா. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆழ்ந்து கவனித்தல். எவ்வளவு டீப்பா அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் அந்த சினிமாவோ ஏதோ பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க? சாப்பிட கூட மாட்டாங்க, அதே பார்த்து சாப்பிட்டு இருப்பாங்க. அதான் உட்புகுதல்னா ஆழ்ந்து கவனித்தல், உள்ளே செல்லுது, அதுக்குள்ளேயே போயிருது. ஸோ இது வேற வந்து உட்கிடக்கைனா உட்கருத்து. அந்த கருத்துலயே அதே வந்து பேசிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. இது வந்து உட்புகுதல், அதுக்குள்ளேயே புகுந்து ஆழ்ந்து கவனிக்கிறது, இல்லைன்னா உள்ளே செல்லுதல்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு உண்டாயிருத்தல் அப்படின்னா நமக்கு சூழ் கொண்டிருத்தல்னு அர்த்தம். உண்டாயிருத்தல்னா ஒண்ணும் இல்லை, உண்டாய் ஷோரூம் போனா ஷூ போட்டு போகணும். அதான் சொல்லுவாங்க. உண்டாயிருத்தல்னா ஷூனா ஷூ. உண்டாய் ஷோரூம் போனீங்கன்னா ஷூ போட்டு போனா உள்ள விட மாட்டாங்க அப்படி சொல்லி ஷார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோம். அப்புறம் உண்டீர் புரட்டு. உண்டினா உணவுன்னு அர்த்தம், இல்லைன்னா உண்டினா நமக்கு அந்த நம்ம காசு போடுவோம்ல கோவில்ல, அந்த இருக்கிற உண்டி. அப்போ உண்டி
புரட்டா உண்டியை புரட்டி போட்டான்னு அர்த்தம், உண்டியில காசை காணன்னு அர்த்தம். அப்ப உண்டினா பணம் வந்துட போகுது, ஸோ பணம் மோசம். புரட்டி போட்டான், உண்டியை புரட்டி போட்டானா பணத்தை மோசம் பண்ணிட்டான்னு அர்த்தம். முடிஞ்சா நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு உதப்பி வாயன். உதப்பி வாயன்னா ஒண்ணும் இல்லை, இந்த பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எச்சில் தெரிய பேசுவாங்களா, அதான் சொல்றாங்க. ஸோ அப்ப எச்சில் தெரிய பேசுவாங்க, அதான் உதப்பி வாயன். இது காமெடியா தான் இருக்கு. ஸோ உதப்பி வாயன்னா எச்சில் தெரிய பேசுவாங்கன்னு அர்த்தமா, சரிங்களா? இது ஈஸி தான். அது பாத்தீங்கன்னா நமக்கு உதவா கட்டைனா உதவா கட்டைனா அர்த்தம் எதுவுமே இல்லாம வேஸ்டா இருக்குது, ஸோ பயனற்றோம்னு அர்த்தம். அப்போ உதவா கட்டனா பயனற்றோம், இது ரெண்டும் ஈஸி. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு உதறுகாலினா நம்ம என்ன சொல்றோம்னா காலை இழுத்து நடப்பவன்னு சொல்றாங்க. ஏன் காலை இழுத்து நடக்கிற அந்த பொண்ணு, ஏமா காலை இழுத்து நடக்கிற, தெரியாம கீழே இழுத்தாதான் கால் வலி, இது காலை இழுத்து நடக்கிறேன் அப்படின்வாங்க. காலை இழுத்து நடந்தா காலை உதிருமா அப்படின்வாங்க. நம்ம திடீர்னு கீழே இழுத்து அப்படின்னா காலை உதிருன்னுவாங்க, அதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப உதறுகாலி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவள், காலை இழுத்து நடந்தா காலை உதிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு உப்பில்லா பேச்சுன்னா நீ பேசுறதே வேஸ்ட்னு அர்த்தம், அதான் பயனற்ற உரையாடல். சோ பயனற்ற உரையாடல்னா உப்பில்லா பேச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் கொட்டுதல், நம்ம உச்சி கொட்டுதல் அப்படி இப்படி நிறைய பார்த்துருப்போம். இங்க கொட்டுதல் சொல்றாங்க. கொட்டுதல்னா எல்லாத்துக்கும் ஓகே சொல்றதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே அப்படின்னு அர்த்தம். ஒப்புக்கொள்ளுதல், சம்மதித்தல், எல்லாத்துக்கும் ஓகே சொல்றதுன்னு அர்த்தம். இது ஈஸியா. சோ இது பாருங்க, இது எல்லாமே ஈஸி தான். உதப்பி வாங்கினா எச்சில் தெரிக்க பேசுவன், உதவா கட்டினா பயனற்றவன், உதறு காலினா காலை இழுத்து நடந்தா காலை உதருன்னு சொல்லுவாங்க. சோ ஒப்பில்லா பேச்சுனா பயனற்ற உரையாடல், கொட்டுதல்னா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுது, சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளுதல். ஓகேவா? இங்க பாருங்க, உயிர் விடுதல் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இறந்து வச்சுக்காம உயிர் விடுதல்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். மிக பாடுபடுது, அப்ப உயிரை விட்டு படிக்கிறான்டா. டிஎன்பிசியா எப்படி உயிரை விட்டு படிக்கிறான்ப்பா, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனா ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்றது, அதாவது உயிரை விடுறதுன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு பொருள் வந்து இறந்துடுறாங்கன்னு அர்த்தம், இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா மிக பாடுபடுதல், அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறான், எவ்வளவு எஃபெக்ட் பண்றான், உயிரை விடுறான் பாடுறான் அப்படின்னு, அதான் மிக பாடுபடுதல். இது ஈஸி. அப்புறம் உரித்து வைத்தல், போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்க, உங்க தோலை உரிக்க போறான் பாரு, இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையாடா, தோலை உரிச்சா எல்லா உண்மையும் வெளியில கக்க போறீங்க, எல்லா உண்மையும் வெளியில வந்துரும்னுவாங்க. அப்ப உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல், அதை எவ்வளவு பண்ணாலும் தோலை உரிச்சா என்ன ஆயிடும், உண்மை வெளியில வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு அர்த்தம். இன்னும் பாத்தீங்கன்னா நேரொப்பாதல்னா ரெண்டு பேரும் பாரு உரிச்சு வச்ச மாதிரி இருக்கீங்க, ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்களா, ஒரு டிஃபரன்ஸும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஈஸி தான் நமக்கு. ஸோ அப்போ உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். அது பாத்தீங்கன்னா நமக்கு உருக்குலைத்தல் நமக்குன்னா முன்னுருவம் அழித்தல், மேனி மெலிதல். அந்த பழைய பில்டிங் எல்லாம் சொல்லுவாங்க உருக்குலைஞ்சு போச்சு, அந்த பில்டிங் அந்த கட்டடம் உருக்குலைஞ்சு போச்சுப்பா, அன்னைக்கு இருந்த மாதிரியே இல்ல அந்த பில்டிங், அன்னைக்கு எப்படி இருந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த பில்டிங் இன்னைக்கு உருக்குலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம் உருக்குலைஞ்சு போயிடுச்சுன்னா முன்ன மாதிரி இல்லாம வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதான் ஈஸி. ஓகே, ஸோ முன்னுருவம் அழிதல், முன்ன மாதிரி இல்லாம இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. அதே ஒரு மனுஷன் சொன்னா மேனி மெலிதல், உருக்குலைஞ்சு போயிட்டியே, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்த இப்ப என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப மேனி மெலிதல், முன்னுருவம் அழிதல், இது ஈஸியா முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, உருட்டி போடுதல் நமக்கு பேச்சால் மருட்டி வெல்லுதல் அப்படின்லாம் வந்து அழித்து விடுதல் அர்த்தம். இதுவும் ஈஸி தான். எப்படி உருட்டுறான் பாரு, எப்படி பயங்கரமா பேசுறான் பாரு அப்படின்னு. ஸோ அப்போ உருட்டி விடுதல்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். இது ஒண்ணுதான் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கிற மாதிரி இருக்கு, மிச்சம் எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு ஊ சீரிஸ்ல எது கஷ்டம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்ப எது கேட்டா டக்குன்னு சொல்லுவீங்களா? வந்து முடிச்சிட்டோம். ஓகே, ஒரு 14 முடிச்சிருக்கோம், மிச்சம் வந்து இன்னும் 50 சொன்னா மிச்சம் 14 போச்சுன்னா மிச்சம் ஒரு 15 தான் இருக்கும், டக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து ஓ வரிசை பாருங்க, ஒரு கை பார்த்தலாம் அர்த்தம். அப்போ ஒரு கை பார்த்தோம்னா ஒரு கை பார்த்தலாம் இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். வெள்ளம் எழுதல், எது வந்தாலும் நான் பாத்துறேன், ஒரு வாட்டி நான் முயற்சி பண்ணிடுறேன் அர்த்தமா. அப்போ ஒரு கை பார்த்தோம்னா வெள்ளம் எழுதல் அர்த்தம். ஓகேனது வெள்ளம் எழுதல் அர்த்தம். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கையா இருத்தல், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். ஒரு கையா இருத்தல் அப்படின்னா நமக்கு எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். சரிங்களா? நம்மளாம் ஒன்னா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து அந்த எதிரி அட்டாக் பண்ணோம், அந்த எதிர்கட்சிக்கு பகைமையா இருந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு கை பார்த்தல் ஈஸி. வெள்ள முயலுதல், இங்க பாத்தீங்கன்னா ஒரு கையா இருத்தல்னா எதிர்கட்சிக்கு பகைமையா ஒத்துமையா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சொல் வாசகன்னா சொன்னதை அப்படியே செஞ்சிருது. ஓகேவா? ஒரு சொல் வாசகன் அப்படின்னா நமக்கு சொற்பிறராதவன்னா சொன்னதை செஞ்சிருவான், அப்படி சொல்றதை அப்படியே டக்குன்னு செஞ்சிருவான்னு அர்த்தம். அப்ப ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிறலாதவன் அர்த்தம். இது ஈஸி தான், பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஒரு தலைனா நீ ஒரு தலையா பேசுற, நான் ஒத்துக்க மாட்டேன், அப்போ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு அர்த்தம். அப்ப ஒரு சார்பு, ஒருத்தவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுற, அப்போ ஒரு சார்பு. ஒரு தலைனா ஒரு சார்பா நீ பேசுற, ஒருத்தவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாருங்கப்பா, நான் போஸ்டிங் வாங்கி காட்டுறேன். இப்ப எல்லாரும் நான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, கேலி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஏராளமா நான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாருங்க, நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுமா வீட்டுல? அப்படின்னு அர்த்தம். நாள் சொல்ல நாட்கள் போக போகதான் நான் என்ன பண்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ வரிசை பாருங்க, எல்லாமே ஈஸியா. ஒரு கை பார்த்தோன்னா வெள்ளம் எழுதல், ஒரு கையா இருத்தல்னா எதிர்கட்சி பகைமையா ஒற்றுமையா இருத்தல், ஒரு சொல் வாசகன்னா சொற்பிறலாதவன், ஒரு தலைனா ஒரு சார்பா பேசுறது, ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா
நாள் செல்ல இனிமே தெரியுன்றது சொல்ல வராங்க. ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு போக்காய் போதல். ஒரு போக்காய் போதல்னா திரும்ப வரமாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. இதுல என்ன இருக்கு, போதல் இருக்கு. அப்போ ஒரு போக்காய் போதல்னா திரும்ப வராது, அப்படியே போறதுன்னு அர்த்தம். சோ அதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு மடை செய்தல். ஒரு மடை செய்தல் நமக்கு ஒரு முகமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு மடை போகுதுன்னா அதுல போய் நம்ம ஃபேஸ் பார்த்தா எப்படி இருக்கும், மடையில தண்ணி போயிட்டு அதை போய் நம்ம ஃபேஸ் பார்த்தா தெரியும், ஒரு முகம் தான் தெரியும். கரெக்டா? அதான் சொல்றாங்க. அப்போ ஒரு மடை செய்தல், இதுல கீவேர்டு வந்து மடைன்றதை வச்சுக்கோ. ஒரு மடையில போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு முகம் தான் தெரியும், நம்ம முகம் தான் தெரியும். கரெக்டா? சோ அதான் சொல்றாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு முகமாய் பேசுதல். ஓகே, ஒரு முகமாய் பேசுதல்னு சொல்றாங்க. அப்புறம் மறைமுகமா பேசுறது. மறைமுகமா பேசுனா அர்த்தம், யாருக்குமே தெரியாம பேசுன்னு அர்த்தம். அப்போ ஒரு முகமாய் பேசுனா வெளிப்படையா எல்லாருக்கும் சேர்ந்து பேசணும் அர்த்தம். புரியுதாங்க? மறைமுகமா பேசுனா யாருக்குமே தெரியாம பேசுது. அப்போ ஒரு முகமாய் பேசுதுன்னா எல்லாருக்கும் ஒரே படியாய் பேசுது. அங்க யாருக்கும் தெரியாம இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு, அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னே அடிச்சிடலாம். அப்போ ஒரு முகமா பேசுதல்னா மறைமுகமா பேசுறது, யாருக்கும் தெரியாம. அப்ப இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் ஒருபடியாய் பேசுதல், எல்லாரும் ஒருபடியா பேச சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் ஈஸி தான். அப்புறம் ஒரு வழிப்படுத்தல். ஒரு வழிப்படுத்தல்னா எப்பா இப்பதான் ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. ஒரு வழிப்படுத்தல்னாலே ஒற்றுமை, யூனிட்டின்னு அர்த்தம். எல்லாருமே இப்பதான் நம்ம சொல்றதை கேட்கறாங்க. அப்போ ஒரு வழிப்படுத்தல்னா இப்பதான் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்க. எப்பயாச்சும் நம்ம ஏதாவது ட்ரிப்புக்கு ஏதாவது போகுமா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு வழிப்படுத்தல்னா ஒற்றுமைப்படுத்தல். அப்புறம் ஒளிவு மறைவு. ஒளிவு மறைனா அர்த்தம் வெளிப்படைத்தன்மை இல்லாம ரகசியமா இருக்குது, அதான் வந்து ஒளிவு மறைவு. ஸோ ரகசியமா இருக்குது. அப்புறம் அருமறைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது நமக்கு எல்லாமே ஈஸி தான். ஸோ அதான் ஒளி மறைவுனா நமக்கு என்னது, ரகசியமா வச்சுப்பான்னு அர்த்தம். ஒளி மறைவு எல்லாத்தையும் வந்து பத்திரமா ரகசியமா பாதுகாத்துட்டு வராங்க அந்த மாதிரி. ஸோ அப்ப இதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு, ஒரு போக்காய் போதல்னா திரும்ப வராது போதல், இதுல போதல் வந்துருது. ஸோ ஒரு மடை செய்தல்னா நமக்கு மடையில போய் பார்த்தா ஒரு முகம் தான் தெரியும் அது. அப்புறம் ஒரு முகமாய் பேசுதல், மறைமுகமா பேசினா யாருக்கும் தெரியாது, ஒரு முகம் பேசினா எல்லாருக்குமே தெரியும், ஒருபடியாய் பேசுதல் சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு வழிப்படுத்தல்னா எப்பா இப்பதான் எல்லாம் ஒரு வழியா வந்து ஒன்னா இருக்காங்க, அப்போ ஒற்றுமைப்படுத்தல் அர்த்தம். ஒளிமறைனா நமக்கு ரகசியமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லாஸ்ட் இந்த 6 பாத்திரம் அப்படின்னா 50 முடிஞ்சு, 50 சென்டென்ஸ் வந்து முடிச்சோம்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் பாருங்க, ஒற்றை கண்ணன் அர்த்தம் அதுலயே இருக்கு நமக்கு. ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன்னு அர்த்தம். இது கஷ்டமே இல்லை, ஈஸி தான். ஒன்றுக்கும் மற்றவன்னா எதுக்குமே நீ உதவாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு அதான் வந்து அது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்குல சொல்லியிருக்காங்க. அதான் ஒன்றுக்கும் மற்றவன்னா பயனற்றவன் அர்த்தம். ஒன்றுக்கும் மற்றவன்னா பயனற்றவன் சொல்றான். இது நமக்கு தெரிஞ்சுதான். இதுவும் ஈஸி தான். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்று கூடுதல்னா எல்லாரும் ஒன்னா சேருதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்றாய் சேருதுன்னு அர்த்தம். ஒண்ணு கூட்டிட்டாங்க வடிவல் சொல்லல, ஒண்ணு கூட்டிட்டாங்க அப்படின்னு வாங்கல. ஸோ அதான் அதுக்கான அர்த்தம். ஸோ ஒன்றாய் சேர்த்தல். அப்புறம் நமக்கு ஒற்றுமைப்படுத்தல் அர்த்தம், அதான் எல்லாரும் ஒன்னா ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஒத்தையாதல்னா நமக்கு ஒண்ணு பாதி ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று ஒத்தையாதல் அப்படின்னா ஒண்ணு பாதி ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், அரைக்குறையாய் ஒண்ணு பாதி ஆகுதுன்னு அர்த்தம். இதுவும் ஈஸி தான். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா நமக்கு ஒண்ணு என்ன ஆயிடுது, பாதி ஆயிடுது. அப்ப அரைகுறை வந்துருச்சா? ஸோ அது பாருங்க, ஒன்று மற்றவன், எல்லாம் இருக்கிறவன் அறிஞன், ஒன்று மற்றவன் வரிஞ்சன். அவ்வளவுதான். புரியுதாங்க? ஒன்று மற்றவன், எல்லாம் இருப்பவன் அறிஞன், ஒன்று மற்றவன் வரிஞ்சன். இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்று பாதினா ஏறக்குறைய அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏறக்குறைய பாதி, இதுலயே பாதின்னு வந்தது. ஸோ ஒன்று பாதினா ஏறக்குறைய பாதி. என்னது, ஏறக்குறைய பாதி. ஸோ நமக்கு இதுல இருந்து நமக்கு ட்விஸ்டட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ஒத்தையாதல் சொல்லியிருக்காங்களா, இதான் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒண்ணு ஒத்தையாதல். என்னடா ஒண்ணு ஒத்தையாதுன்னு சொல்றேன், 2 ஒத்தையானா பரவாயில்ல, 4 ஒத்தையானா பரவாயில்ல, ஒன்னே ஒத்தையாதுன்னு சொல்றேன், நான் அரைகுறையா பேசுறேன், என்ன பேசுறது சரியில்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப ஒண்ணு ஒத்தையாதல் பாருங்க, ஒண்ணு ஒத்தையாதல் அரைகுறையா இருக்கே சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஒன்று மற்றவனா வரிஞ்சன், ஒன்று பாதியாதல்னா ஏறக்குறைய பாதி, ஒண்ணு பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி. இது ரெண்டுக்கும் ட்விஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. ஒன்று பாதி, இது ஒன்று ஒத்தையாதல். இது ரெண்டும் இது வேற. இதுல பாதி இந்த கீவேர்டை பிடிங்க, இது அதெல்லாம் இருக்காது. ஓகே, ஒத்தையாதல்னா என்ன, ஒண்ணு ஒத்தையாதா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதோட நம்ம என்ன முடிச்சு, ஒட்டு மொத்தமா நம்ம வந்து மரபு தொடர்ல பார்ட் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே, மரபு தொடர்ல பார்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல 110 பார்த்தோம், இப்போ 50 பார்த்திருக்கோம். இன்னும் வந்து நமக்கு 66 மட்டும்தான் இருக்கு. ஓகே, இன்னும் நமக்கு 66 மட்டும்தான் இருக்கு. அந்த 66ல ஆ இருக்கும், ஈ இருக்கும், மிச்சம் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கம்ப்ளீட்டா ஓ முடிச்சு, கம்ப்ளீட்டா நமக்கு ஊவும் முடிச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஆ வரிசையும் ஈ வரிசையும் மட்டும்தான் இருக்கு. 66 தான் இருக்கும். அதை பார்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்த சூப்பராக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.